டிஃபரன்ஸ் என்ன சார் பண்ணலாம்? எக்ஸாம்ல நம்ம எக்ஸ்ட்ராவா கேள்வி இருக்குன்னா அதுல என்ன ஆகும்? மேத்ஸ்ல கம்பல்சரி சம்லாம் எப்படி? சூஸ்ல ஆப்ஷன் எழுதணுமா எழுதக்கூடாது? மேத்ஸ்ல எடுத்தோன்னே 10 மார்க் 5 மார்க் எழுதலாமா? கைட்னஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வானம் என்றால் பகலில் வெளிச்சமும் இரவில் இருட்டும் கலந்தே இருக்கும். இது என்னால் முடியும் எனும் மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை மேம்பாட்டு நிகழ்ச்சியாகும். வடசென்னை பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு மற்ற பகுதிகளைப் போன்று பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவர் திறன் மேம்பாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த என்னால் முடியும் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றோம். இந்த வடசென்னையில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும். வடசென்னையில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்குது. அதை நாம் பல சாதனைகள் படைத்த சாதனையாளர்களை வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலமாக வருடாந்தோறும் மாணவர்கள் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆகி பல மேல் படிப்புகளுக்கு சென்று அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தன்னம்பிக்கையை நாங்கள் எழச் செய்து அதை அவர்களை மேல் படிப்புக்கு செல்ல நாங்கள் உதவிகரமாக இருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டு IAS பிரிலிமினரியிலே செலக்ட் ஆகியிருக்கார். நம்ம தென்சென்னை பகுதியில் எல்லா விதமான வசதிகளும் மாணவர்களுக்கு படிப்பதற்கும் வேலைவாய்ப்பிற்கும் எல்லா வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் வடசென்னை பகுதியில் எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் தொழிலாளர் பிள்ளைகள் பல விதமான கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேல் படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்க வசதி இல்லை என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை புக் பேங்காக நாம் ஆரம்பித்து கொடுக்க வேண்டும். சென்னையிலே தென் சென்னையில் தான் எல்லா புக் பேங்குகளும் இருக்கிறது. ROA ராஜஸ்தான் நியூஸ் அசோசியேஷன் புக் பேங்க், MB புக் பேங்க், மேலும் பல புத்தக வங்கிகள் சைதாப்பேட்டையிலும் வேளச்சேரியிலும் மற்றும் பகுதிகளெல்லாம் இருக்கின்றன. நமது பகுதியில் எந்த விதமான புத்தக வங்கியும் இல்லை. அதனால் ஒரு புத்தக வங்கியை ஆரம்பித்து மாணவருக்கு உயர்கல்வி படிப்பதற்கு தேவையான அனைத்து புத்தகங்களையும் வழங்கி திரும்ப பெற்று மீண்டும் மாணவர்களுக்கு வழங்கும் முறையாக இந்த புத்தக வங்கியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த என்னால் முடியும் புரோகிராம் கடந்த 4 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுக்காண்டு மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பயன்பெற்ற மாணவர்களின் கருத்துக்கள் அருமையாக இருக்கிறது. தொடர்ந்து நடத்தணும் என்று அவர்களுக்கு கொடுக்கும் உற்சாகத்தால் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஸ்கூல்ல போய் சொன்னீங்கன்னா நல்ல எஃபெக்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்க எங்க வேலையை மட்டும் பார்ப்போம், டெஃபினட்டா அவங்க வேலையை பார்ப்பாங்க, இவங்க வேலையை பார்ப்பாங்க. சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்கூல்ல 2 ஸ்கூல்ல எடுத்துட்டோம். ஜெயகோபால் கரடியா ஸ்கூல்ல எடுத்துட்டோம். ராயபுரம் CSC ராஜகோபால் ஸ்கூல்ல போய் எடுத்துருக்கிறோம். இது ஒவ்வொரு ஸ்கூலை நடத்துவோம். ஓகே, தேங்க்ஸ். வேற யாராவது கொஸ்டின் கேட்கணும்னா கேட்கலாம். சூஸ்ல ஆப்ஷன் எழுதணுமா எழுதக்கூடாது? சத்தம் சொல்லுங்க. சூஸ்ல ஆப்ஷன் எழுதணுமா எழுதக்கூடாது? பாருங்க, சூஸ் ஆன்சர் எப்போ வந்தாலும் சரி, எலிமினேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த இதுவா ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இந்த A கொடுத்துட்டு இங்க L கொடுத்துருந்தான்னாக்கா வாட் இஸ் த அஷ்யூம்டு மீன்? தேர்ட் ஒன்னு C கொடுக்குறான், இன்னொன்னு F கொடுக்குறான். அஷ்யூம்டு மீன் சொன்னாக்கா உன்னால A கரெக்டா போதா இல்லையா? ஃப்ரீக்வன்சினா அந்த ஷார்ட்கட். ஓகே, இந்த ஷார்ட்கட் மெத்தட்னாக்கா இதுதான்றதை மைண்டு கொண்டு போட்டீங்கன்னா 2 கொஸ்டின் சுத்தமா ஒத்து வராது தம்பி. அது 4ஆ இருந்தாலும் சரியா. நேற்று ஒரு படம் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க, 1982 சிவாஜி நடிச்ச படம் 10, 11, 12, 13 கேட்டா ஒருத்தர் என்ன செஞ்சாரு? 10, 12 தான் ஒரு குழப்பம் வந்தது, 13, 11 வரல இல்லையா, விட்டுட்டாரு இல்லையா? அதனால நீங்க என்ன செய்யணும், இந்த 2 சாய்ஸை எலிமினேட் பண்ணிட்டு மிச்ச 2 சாய்ஸ்ல கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அதுதான் சொன்னேன், நீ எழுதி பார்த்தா உன்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்ன செய்யும்? நல்லது போட்டா நல்லதுதான் வரையும். எழுத பாட்டு சொல்லு, காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சுனாக்கா எனக்கு இந்த ஆன்சர் வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா வந்தா இந்த ஆன்சர் வரும், டி கேட்டாக்கா அது ஆங்கிள், தீட்டா கேட்டா ஆங்கிள் நினைச்சுக்கிட்டாக்கா ஒன்ன மாற்ற முடியாது. சரிங்களா? உங்களால ஈஸியா இருக்கும். சி மேத்ஸ்ல எடுத்தோன்னே 10 மார்க் 5 மார்க் எழுதலாமா, இல்ல ஃபர்ஸ்ட் 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி ஆர்டர்ல போலாமா? அருமையான கொஸ்டின். இவனுக்கு நல்ல பாராட்டு கொடுங்க. நீ 5 மார்க் கொஸ்டினை முதல்ல கொடுத்துருக்க நேரத்தை பிரிச்சுக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். முதல்ல எடுத்ததும் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா வருதுன்னா பென்சில 2 பென்சிலை ஸ்கூர் பண்ணி கொண்டு போகணும், பக்கத்துல வாங்க கூடாது. கேம்பஸ்ல ஒரு பென்சில், தனியா ஒரு பென்சில் வச்சுக்கிட்டு எடுத்தது ரஃப் டயக்ராம் 2 மார்க்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யற, அந்த மெயின் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பிரிக்க பார்த்து நான் எவ்வளவு மெலிசா பென்சில் எப்படி பிடிச்சி மெலிசா போடுறனோ அவ்வளவுக்கு எவ்வளவு மார்க் கரெக்டா கிடைக்கும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் எழுதணும், கன்க்ளூஷனா கன்க்ளூஷன் எழுதி நிறைய பேர் ஸ்டார் போடுற டைம் இருக்காம அந்த என்ன கொடுத்துருக்கோம் என்ன வரணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் இன்சர்க்கிள் ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்டான்னு வச்சுக்கோங்க, எடுத்ததுமே 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோடு வரைந்தேன், மறுபடியும் இங்க நீட்னா அங்க நீட்லாம் வேண்டாம்.
கொடுக்கப்பட்ட அளவை கொண்டு ஏபிசி என்ற முக்கோணம் வரைந்தேன். முடிஞ்சு போச்சா இல்லையா? அதுக்கப்புறம் தான் நீ சொல்லணும். மெயின் பார்ட்டி தான். அது வரைக்கும் என்னது? ஒன்லி காமெடி, அதை விட்டுணும். அதுக்கப்புறம் என்ன ஆங்குலர் பைசெக்டர் பண்ணா வருமா, பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வருமான்னு தோணுச்சுனாக்கா அதே இதுக்கு 2, இதுக்கு ஒரு 3, 5 கொடுத்துட்டு மிச்சம் என்ன கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2 மார்க் தான் கொடுக்க போறாங்க. டைம் இருந்தா எழுதிட்டு வா, இல்லைன்னா விட்டுடு. ஆனா அதை தான் தூக்கி ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ரெண்டாவது கிராஃப் y டேஷ் x டேஷ் போட்டா 1 மார்க், மேல xh y எதுனா 2 1 3 மார்க். மிச்சம் டேபிள் போடுறீங்களா என்னங்க y = 3x ன்னு கொடுத்தா x க்கு 0 கொடுத்தா y க்கு 0 தானே, x க்கு 1 கொடுத்தா y க்கு 3 தானே. x க்கு ஒரு லைனை வரையணும்னா 2 புள்ளி போதும் இல்லையா? மூணாவது ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிட்டு அந்த டேபிளுக்கு 4 மார்க், மிச்சம் கோட்டுக்கு 1 மார்க். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி பிளான் பண்ணா வித்தின் 7 + 7 அதிகபட்சம் ஒரு நல்லா போடுறோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனிங் கிராஃபையும் 10 நிமிஷத்துல போட்டு முடிச்சிடலாம். அடுத்து 3 5 மார்க் கொஸ்டின் 3 5 15. சோ 15 10 25 ஃபர்ஸ்ட் half an hourல நீ பாஸ். அதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் உனக்கு மாஸ். ஓகேவா? ரைட். தேங்க்யூ சார். இப்போ பாடம் சம்பந்தப்பட்ட இல்லாம நம்ம நந்தகுமார் ஐஆர்எஸ் வேற ஆற்றலை பத்தி ஏதாவது கேட்கறதுக்கு உங்களுக்கு கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். அது உடனே டிசைட் பண்ணுங்க. ஏதாவது கேட்கற கேள்வி இருக்குங்களா? சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நீங்க உங்க கைட்னஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களுக்குன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ சார் அவர் கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது இல்லை. பட் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல பெரிய பதவி அப்படின்றது இந்த சிவில் சர்வீஸ் சொல்லுவாங்க. சிவில் சர்வீஸ்ல அது ஐஏஎஸ்ல அது ஒரு பதவி, அது ஒரு சர்வீஸ் வச்சுக்கோங்க. நிறைய இருக்கு. ஐபிஎஸ் ஒண்ணு, இப்ப சைலேந்திர பாபு சாரோட நேம் இருக்கு இல்லையா, ஐபிஎஸ் அப்படின்னு நிறைய சர்வீஸ் இருக்கு. இதுல அவர் கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுதும் போது தான் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கூட இந்த எக்ஸாமுக்கு பெருசா ஐன்ஸ்டைன் அளவுக்கு யோசிக்கணுமோ இல்ல நியூட்டன் அளவுக்கு யோசிக்கணுமோ அப்படின்னு யோசிச்சேன். படிச்சு பார்க்கும் போது தான் தெரிஞ்சது, நீங்க ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்களோ அத திரும்ப இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல திரும்ப படிப்பீங்க. நீங்க ஸ்கூல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அததான் இங்க இந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு திரும்ப படிப்பீங்க. ஜியோகிராஃபி இவ்வளவு நாள் 10th வரைக்கும் ஜியோகிராஃபி படிச்சீங்களா, அததான் திரும்ப இங்க படிப்பீங்க. ஹிஸ்டரி படிச்சீங்களா, அததான் திரும்ப படிக்கிறீங்க. ஸ்கூல்ல என்ன படிச்சீங்களோ அத திரும்ப எதுக்கு படிக்க சொல்றாங்கன்னா, இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல அவங்க கேட்கறது, இவரு கூட சொன்னாரு, அப்பாவு கூட சொன்னாரு, இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல அவங்க எதிர்பார்க்கறது படிப்பாளி இல்ல, அறிவாளி புத்திசாலி. உங்களோட அறிவை அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்துற பக்குவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி பயன்படுத்துறது மூலியமா தீர்வு காண முடியுமா, சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? உங்க அறிவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு, ஏன்னா நீங்க கலெக்டர் ஆனீங்கன்னா நாளைக்கு உங்ககிட்ட மக்கள் பிரச்சனையோட வரும்போது, எனக்கு நான் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்டுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை எதுக்கு ஐஏஎஸ் ஆக்கணும்? அறிவை, உங்களோட அறிவை அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தி அந்த அறிவு மூலியமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான அந்த பக்குவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்ற அந்த விஷயத்தை தான் திரும்ப உங்களை ஸ்கூல்ல என்ன படிச்சீங்களோ அத புரிஞ்சு படிக்க சொல்றாங்க. நீங்க இது வரைக்கும் புரியாம படிச்சிருப்பீங்க. பிளஸ் டூ வரைக்கும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அததான் திரும்ப இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் படிப்பீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே இங்க இருக்கிற உங்களுக்கு இப்பவே ஐடியா, எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகணும் கை தூக்குங்க பாப்போம். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு ஐஏஎஸ் ஆகணும்பா கை தூக்குங்கப்பா. ரைட். ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு யாருக்கா ஐடியா இருக்கா? கை தூக்குங்க. யாராவது கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஐடியா இருக்கா? கவர்மெண்ட் வேலைக்கு எத்தனை பேருக்கு போகணும் கை தூக்குங்க. கவர்மெண்ட் வேலைக்கு எத்தனை பேருக்கு போகணும்பா கை தூக்குங்க. ரைட். பிரைவேட் வேலைக்கு எத்தனை பேருக்கு போகணும் கை தூக்குங்க. எத்தனை பேர் டாக்டர் ஆகணும் கை தூக்குங்க. இன்ஜினியர் எத்தனை பேர் ஆகணும் கை தூக்குங்க. ரைட். கையை கீழே போடுங்க. நாம படிக்கும் போது என்ன நினைக்கிறோம்னா, படிக்கிறது வேலைக்காக அப்படின்னு. படிக்கிறது நம்ம எப்ப வேலைக்காக முடிவு பண்ணிட்டோமோ நாம நினைச்ச வேலைக்கு போக முடியல. அதனாலதான் இந்த பிரச்சனையே. நீங்க என்ன படிப்பு படிச்சாலும்
என்ன வேலைக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணீங்களா அந்த வேலைக்கு நீங்க தாராளமா போயிடலாம். ஏன்னா நான் அங்க டெல்லியில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கு பாக்குறப்ப அவங்க படிச்சதுக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. அதனால திரும்ப சொல்றேன், படிக்கிற விஷயம் உங்களோட ஆளுமையை வளர்க்கறதுக்காக தானே ஒழிய அறிவை மட்டும் வளர்க்கறது கிடையாது. அப்படி நினைச்சு படிங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. Sir, you're one of my role models in my life, sir. Thank you, pa. You're my third role model in my life. உன்னோட பேர் பா? Jayaramakrishnan, sir. That's good. என்ன படிக்கிற நீ? Plus 2, sir. Good. That's good. Though see, I don't want any role models again. Who is your role model, sir? See, I don't have any role model. I have been self-made. ஏன்னா யாருக்கும் ரோல் மாடல் அப்படின்றது நான் மற்றவங்களை மிமிக் பண்ற மாதிரி ஆயிடுது. அதனால I don't take anyone as a model. I'm an example. இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு உதாரணம் தான். ஏன்னா எந்த நிலைமையில இருந்தாலும் நான் என்ன வேணா ஆக முடியும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். பராக் ஒபாமா ஒரு உதாரணம், அப்துல் கலாம் ஒரு உதாரணம், எல்லாருமே அவங்கவுங்க ஒரு உதாரணம். எல்லாரும் இங்க வர முடியாது. அதனால இவங்க இந்த ஸ்டூடெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால என்ன கூட்டிட்டு வந்து இங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால நீ என்ன ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்க, ரோல் மாடலாம் எடுத்துக்க வேண்டாம். என்ன ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்க. உன்னால வர முடியும் அப்படின்னா நீ என்னவா ஆகணும் நினைக்க, நீ அதுவா வந்துருவ. அவ்வளவுதான். That's it. How did you overcome your dyslexia, sir? பிராக்டிஸ் தான், வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள், பிராக்டிஸ் தான். Thank you, sir. 31 பட்டங்கள் வாங்கியிருக்காரு. அவர் மொத்தம் 40 பட்டம் ஏற்கனவே 9 வாங்கியிருந்தாராம். 40 பட்டங்களை பெற்ற ஒரு மனிதரை பற்றி நேற்று தினமலர் பேப்பர்ல வந்திருக்கு. நீங்க எல்லாம் பாருங்க. படிப்பு எப்படி வேணாலும் படிக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கங்க, நல்லா படிங்க, வெற்றி பெறுங்க, வாழ்க்கையை முன்னேறுங்க. ஒரு மாணவர் பேச போறாங்க, கொஞ்சம் பேசுறோம். வானம் என்றால் பகலில் வெளிச்சமும் இரவில் இருட்டும் கலந்தே இருக்கும். ஆனால் இந்த டிஜேபி சத்திரம் மட்டும்தான் பகலிலும் சரி இரவும் சரி ஜொலித்துக் கொண்டே இருக்கும். எனக்கு வாய்ப்பளித்த இந்த டிஜேபி சத்திரத்தை நான் வணங்கி என் உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே எக்ஸாம் டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எதுக்காக நீ இந்த பாஸ் ஆனா என்ன ஃபெயில் ஆனான்னு சொல்லிட்டு அவனை கவனிக்காம எதுக்கு உங்களுக்கு இதை நீ இந்த பாஸ் ஆனு சொல்லிட்டு அவனை எதுக்கு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த வருங்காலத்துல இந்தியா ஒரு பெரிய படிப்பாளி நாடா ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ ஐயா அப்பா சொன்னாங்க, எல்லாரும் என்னை பார்த்துதான் செய்றீங்க, யாரும் என்னை கேட்டு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுக்கு சுவாமி விவேகானந்தா இப்ப பாத்தீங்கன்னா என்னால் முடியும்னு சொல்லிட்டு பதத்துல யாரு இருக்கா? திருவள்ளுவர் அவரு எழுதின குறள்லயே ஒரு குறள் இருக்கு. என்னன்னா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த குறளுக்கு விளக்கம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல கல்வி செல்வம் எல்லா செல்வத்தை விட கேட்கிற செல்வம் தான் மிக பெரியது. அந்த செல்வத்தை நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு உதாரணமா நம்ம சுவாமி விவேகானந்தாவே எடுத்துக்கலாம். எப்படின்னா, அவர் தன் குரு ராமகிருஷ்ணாவிடம் பாடம் கற்பிக்கும் போது அவர் 2 கண்ணையும் மூடி பாடம் கற்பித்தார். எதுக்கு நீ பாடம் முடிஞ்சோன்னா குரு கேட்டாரு, நீ எதுக்குப்பா கண்ணை மூடி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சுவாமி விவேகானந்தா சொன்னாரு, நான் என் கண்களை திறந்தா என்னோட கவனம் வேற எதுலையாவது போயிடும். உதாரணத்துக்கு நான் ஒரு மரத்தை பார்த்தா அந்த மரம் எப்படி வளர்ந்துருக்கோம், யார் வளர்த்துருப்பான்னு சொல்லிட்டு அதுலயே என் கவனம் போயிடும். இதை சொல்றது என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சூப்பரா தட்டி கழிச்சாரு. இதுல இருந்து நீ இந்த புரிஞ்சது என்னன்னா, நீங்க எல்லாருமே ஆசிரியர்கிட்ட பாடம் கற்பிக்கும் போது கண்களை மூடிக்கொண்டே பாடம் கற்பிக்க வேண்டும். அதனால உங்களுக்கு நிறைய அவங்க சொல்றது மறக்கவே முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க 2 பேருக்கு 2 கையை வச்சு கை தட்டுங்க.